இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Hallelujah and very good morning. You're most welcome to the covenant of the day. And today is 19th December 2024 Thursday, வியாழக்கிழமை. கேரளின் தொடர்கிறது. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பவுல் விசுவாசி, திருச்சபை, அடுத்தது குடும்பத்தை பற்றி பேசுகிறார். பார்ப்போங்களா? அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 Corinthians chapter 11 verse 3. But I want you to know that the head of every man is Christ. The head of woman is a man, and the head of Christ is God. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்னா, அதாவது கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு பவுல் சொல்றாரு. அவர் விருப்பத்தை சொல்றாரு. முன்னிருந்து பின் வராமல் பின்னிருந்து முன் போகிறார். கடவுள் நமக்கு தலையா இருக்கிறாரு. கடவுள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு தலையா இருக்கிறாரு. எல்லா ஆண்களுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. எல்லா பெண்களுக்கும் கணவன் தலையா இருக்கிறான் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கும் புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையா இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தலை. பரமபிதா அவர் நம்மை படைத்தவன், அவர் தலையா இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் அவரை தலைவராக்க முடியாது. சிலர் எங்களுக்கு கிறிஸ்து வேணாம், எங்களுக்கு கடவுள் தான், அவர் தான் அப்படின்றாங்க. ஆனா இங்க பவுல் ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஐயா, கிறிஸ்து இல்லாமல் பிதா இல்லை, கிறிஸ்து இல்லாமல் படைத்தவர் அல்ல, கிறிஸ்து இல்லாமல் பிரம்மா இல்லை. ஆமா, யாரும் இல்லை. கிறிஸ்துவோடு என்னில் நிலைத்திருந்தால், என்னோடு இருந்தால் தான் எல்லாம். அதனால்தான் இயேசு நானே வழியும் சத்தியம் இந்த ஜீவன் என்று சொன்னார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக கிறிஸ்துவை தலையா ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்துவார்கள். அப்ப கணவனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, மனைவிக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறா, என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைக்கிறேங்க? உன்னை தலைன்னா நான் அடிமை? அப்படி அல்ல. நீங்க என்னில் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. உங்ககிட்ட நான் அன்பா இருக்கிறது காரணம் நீங்க எங்கிட்ட அன்பா இருக்கணும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள தலை என்று சொன்னால் ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும், ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டும், ஒருத்தருக்கு அன்பு காட்ட வேண்டும். இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றல்ல, அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவர்கள் என்பதல்ல. கிறிஸ்துவுக்குள் அப்படி இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து அழைத்திருக்கிறார். உன்னை கணவனாக அழைத்திருக்கிறார், உன்னை மனைவியாக அழைத்திருக்கிறார். அதே சமயத்துல சமுதாயத்துல ஒரு பங்கு உள்ளவனாக உன்னை ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். ஊழியத்திலே உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கலாம். அப்பதானே. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தலை கிறிஸ்து. அது மறந்துடாதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அர்ப்பணம் செய்யுங்க. கிறிஸ்து உங்களுக்கு தலை. ஆகவே ஒருத்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உலகம் கொடுக்க முடியாத தெய்வ சமாதானத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்தி காப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீதான் எங்களுக்கு தலைவர், நீதான் எங்கள் எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்படவும், ஒருவருக்கு ஒரு உண்மையாயிருக்கவும், ஒருவர் மேல் ஒரு அன்பு காட்டவும் உதவி செய்யுங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஏ பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உனக்கு தலைவர் யார்? God bless.